பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மதிப்புக்குரியவங்களே, நாம் நம் வாழ்க்கையிலே தேவைப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு காரியம்தான் தொழில் என்பது. அந்த தொழிலுக்காக தானே நாம் ஆயுசு முழுக்க நாம் பாடுபடுகின்றோம். நாம் படிக்கின்றோம், நாம் நிறைய காசு செலவழிக்கின்றோம், வாழ்க்கையிலே முழு அளவிலே நாம் உழைக்கின்றோம். ஆனால் அந்த தொழில் நமக்கு நிரந்தரமாக கிடைப்பதற்கு நாம் நிறைய காரியங்கள், நிறைய உழைப்புகள், நிறைய காசுகள், நிறைய படிப்புகள், நிறைய நம்மளுடைய அந்த சமயங்கள் நாம் மாற்றி வைக்கின்றோம். நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் சொல்ல போகின்றது, நமக்கு எப்படி தொழில் நிரந்தரமாக நமக்கு கிடைக்கின்ற அந்த தொழில் நிரந்தரமாக கிடைப்பதற்கு அதிலுடைய நம்ம வாழ்க்கைக்கு எப்படி நமக்கு ஒரு நன்மை வரலாம் என்பதை பற்றி தான். இந்த மாதிரி நிறைய நிறைய நல்ல அறிவுரைகள், நல்ல உபகாரப்பிரதமான வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற காரியங்கள் நம்மளுடைய வீடியோவிலூടെ உங்களுக்கு வந்து சேர்வதற்கு இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கொடுங்கள். நேயர்களே, மனிதனுக்கு கிடைக்கின்ற வேலைகள் அது நிரந்தரமாக கொண்டு போவதில் தான் பெரிய ஒரு சாமர்த்தியமே, பெரிய ஒரு போராட்டமே இருக்கிறது. வருஷங்களாக அவன் படித்து, அவன் உழைத்து, அவன் தியாகங்கள் சகித்து அவன் நேடியெடுக்கின்ற வேலையோ, இல்லை அவனுக்கு வந்து அடைகின்ற வேலையோ ஆகட்டும், அந்த வேலை அவன் நிரந்தரமாக அவனை கொண்டு போவதில் தான் அவனுடைய சாமர்த்தியம். அவனுக்கு அந்த வேலை நிரந்தரமாக இருந்தால்தான் அவனுடைய காரியங்களோ, அவனை சார்ந்தவர்களுடைய காரியங்களோ, அவன் குடும்பத்து காரியங்களோ அவனால் பார்க்க முடியும், வாழ்க்கை முன்னுக்கு கொண்டு போக முடியும். இந்த வேலையை நிரந்தரமாக கொண்டு போவதற்கு மனிதன் நிறைய வழிகள் கையாளுகின்றான். உதாரணத்துக்கு சொல்ல போனால், அவன் கூட வேலை செய்கின்றவர்களாக ஆகட்டும், அவனுக்கு வேலை கொடுக்கின்ற முதலாளியாகட்டும், அவங்களுடைய நல்லவரிடத்திலேயோ அந்த செய்கின்ற வேலைகளை மிக ஆத்மார்த்தமாக அவன் செஞ்சோ, அதிக நேரம் அதிக சமயம் அதுக்குன்னு ஒதுக்கி வைத்து அவன் வேலையிலேயே மிக அதிகமான கவனிப்பும் ஆத்மார்த்தமும் கொடுத்து அந்த வேலையிலேயே அவன் ஒரு பேரெடுக்க பார்க்கின்றான். அந்த நிரந்தரமாக கொண்டு போவதற்கு அவனால் காசுகள் செலவழிக்க வேண்டி வந்தால் அதுக்கும் அவன் தயாராகின்றான். என்ன செய்ய வேண்டி வந்தாலும் அதுக்கு அவன் தயாராகி அந்த வேலை நிரந்தரமாக கொண்டு போவதற்கு அவன் பார்க்கின்றான். இங்கே நாம் சொல்ல போகின்றது, கிடைத்த வேலையை எப்படி நிரந்தரமாக கொண்டு போகலாம். வேலை கிடைப்பதே பெரிய பாடான, பெரிய கஷ்டமான ஒரு காரியம். ஒரு பாக்கியம் வேண்டும். வேலை கிடைப்பதே ஒரு பெரிய காரியம். அந்த கிடைத்த வேலையை எப்படி நிரந்தரமாக அது கொண்டு போகலாம் என்பது அதை விட பெரிய காரியம்தான். அதுக்கும் ஒரு பிரத்யேக ஒரு பாக்கியம் வேண்டும். அப்போ நாம் சொல்ல போகிறது, நிறைய கஷ்டங்கள், தியாகங்கள் செலவழித்து காசுகள் செலவழித்து அவனுடைய வேலை வாங்கி எல்லாம் அந்த வேலையை நிரந்தரமாக கொண்டு போவதற்கு பார்க்கும்போது, நம்மளுடைய இந்த வீடியோவில் இறைவனான அல்லாஹ்வினுடைய நாமம், ஒரு முஃமினான மனிதன் யா மலிக்கு யா அல்லாஹ் என்கிற இந்த நாமத்தை அவனுடைய வாழ்க்கையிலே தினசரி அவன் கடைபிடித்தால், அவன் சொல்லிக்கொண்டு வந்தாலே, அதனுடைய அந்த மகிமையினாலே, அதனுடைய அந்த நன்மையினாலேயே அவனுக்கு வருகின்ற வேலைகள் அதிலே அவனுக்கு ஒரு நிரந்தரமாக கொண்டு போவதற்கு, அந்த வேலை அவனை விட்டு நஷ்டமாகாமல், அந்த வேலை அவனிலிருந்து பறிபோகாமல், அவனுக்கு அந்த வேலை ஒரு வேலை இல்லை, அடுத்த வேலையாவதும் எந்த வேலை ஆயிக்கொள்ளட்டும், அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு வருமானம் கொடுக்கின்ற ஒரு வேலை அவனுக்கு நிரந்தரமாகும் என்றால், வேலை இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை வராமல் அவனுக்கு நிரந்தரமாக கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இந்த நாமத்தினுடைய மகிமையினாலே இறைவன் அவனுக்கு கொடுக்கின்றான். நேயர்களை, இந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் உங்களுக்கு வந்து சேருவதற்கு, நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற காரியங்கள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு நம்ம வீடியோ, நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.